நிலை மின்னியல், அதோட வரலாறு, அப்புறம் அறிமுகம். ஸோ இதைத்தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நிலை மின்னியல் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்க இருந்து வருது? ஸோ மின்சாரம் அப்படிங்கிறது அதோட அடிப்படை என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட ஃபண்டமெண்டல். மின்சாரத்துக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட ஃபண்டமெண்டல். ஸோ இப்போ நம்ம இந்த என்ன சொல்றது? ஸோ ரீசெண்டாவே கடந்த ஒரு 100 வருஷமாவே வந்து பார்த்தோம்னா, உலகம் எல்லாமே இந்த மொத்த உலகமும் எதை நம்பி இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்லப்படக்கூடிய மின்காந்தவியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்பி இருக்குது. ஸோ மின்காந்தவியல் அப்படிங்கிறது என்னன்னா, காந்தத்தின் மூலமா, காந்த சக்தியின் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி பண்றது எப்படி? ஸோ அது அதிகமான அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்றது மூலமா எனர்ஜி அதிகமாகும், எனர்ஜி புரொடக்ஷன் அதிகமாகும். எனர்ஜி புரொடக்ஷன் அதிகமாகும்போது ஒரு நாட்டோட வந்து பார்த்தோம்னா, இன்கம் வந்து பார்த்தோம்னா அதிகமா கூடும். வாழ்வாதாரம் வந்து பார்த்தோம்னா பெருசா அதிகமாகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அங்க பெரிய அளவுல டெக்னாலஜிலாம் கிடையாது. அந்த நாடுகள்ல பெரிய அளவுல டெக்னாலஜிலாம் கிடையாது. சரியா? பெரிய அளவுக்கு வந்து பார்த்தோம்னா சயின்ஸும் வளரல. பெரிய அளவுக்கு வரலாறும் கிடையாது. ஹிஸ்டரியும் கிடையாது. ஒரு 1000 ஒரு 500 வருஷம் 1000 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப பின்னாடி இருந்த நாடு தான். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, சவுதி அரேபியா வந்து பார்த்தோம்னா, நமக்கே தெரியும். எவ்வளவு வந்து பார்த்தோம்னா, பெரிய ஒன் ஆஃப் தி என்ன சொல்றது? பணக்கார நாடுல அதுவும் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா, பெரிய கண்ட்ரி. ஏன் வந்து சவுதி அரேபியா வந்து பார்த்தோம்னா, ஆ பெரிய கண்ட்ரி ஏன் வந்து பார்த்தோம்னா, அது எப்படி டெவலப் ஆச்சு? அதுக்கான காரணம் என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஹலோ, கேக்குதா பேசுறது? ஹலோ, ஆ பேசுறது கேக்குதா? கேள்வி என்னன்னு புரிஞ்சுதுல? ஸோ எல்லாருக்குமே சவுதி அரேபியா பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவோட நிலைமை வேற. இப்போ இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோட நிலைமை வேற. ஓகேயா? உலகத்துல இருக்கக்கூடிய பணக்கார நாடுல அதுவும் ஒண்ணு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பணபலம் அதிகமா இருக்கிறவங்க. சரியா? நெறைய வெல்த் இருக்கும். அரபிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெல்த் இருக்கும். நமக்கே தெரியும். சோ அங்க அந்த நாடு முன்னேறுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எனி ஐடியா? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க. தெரியலன்னா நோன்னு மெசேஜ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி ஐடியா சொல்லுங்க. யாருக்குமே தெரியலையா? ஓகே. சவுதி அரேபியாவ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ரொம்ப டெவலப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல். அந்த நாட்டுல பெட்ரோல் அதிகமா இருக்குது. சரியா? டீசல் அதிகமா இருக்குது. அதனால அவங்களால வந்து பார்த்தோம்னா, உலகம் மொத்தத்துக்கும் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ண முடியுது? பெட்ரோலையும், டீசலையும் வித்து அவங்க என்ன பண்ண முடியுது? பெரிய நாடா ஆயிட்டாங்க. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 200, 300 வருஷத்துக்கு முன்னாடியே பெட்ரோல், டீசலுக்குலாம் பயன்பாடே கிடையாது. அப்பல்லாம் சவுதி அரேபியா வளரல. எப்ப பெட்ரோல், டீசல மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, அப்ப இருந்து தான் சவுதிக்கோட மார்க்கெட் என்ன ஆகுது? சவுதி வந்து பார்த்தீங்கன்னா, பணக்கார நாடா மாறுது. சரியா? இந்தியா வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 1000, 2000 வருஷமா வ இந்தியாவோட வரலாறு ஒரு 2000, 3000 வருஷமாவே இருக்குது. சரியா? அப்பவே வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆ இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம்னா, நாகரீகமாவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேயா? பட் இருந்தாலுமே இந்தியா அந்த அளவுக்கு டெவலப்பிங் கிடையாது. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டெவலப்டான கண்ட்ரி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் இல்ல. பெட்ரோல் இல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா, அந்த நாட்டுல எந்த அளவுக்கு ஆற்றல் உற்பத்தி இருக்குதோ, மின்சாரம் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுதோ, அந்த அளவுக்கு அந்த நாடு முன்னேறும். அப்ப நீங்க கேட்கலாம், மின்சாரத்துக்கும் நம்ம இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு கேட்கலாம். மின்சாரம் உற்பத்தி ஆகுறதுனால அதிகமான அளவுக்கு
உங்களால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கரண்ட்னால நிறைய பயன்பாடுகள் இருக்குது. எல்லா மத்த கரண்ட நம்பி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே என்ன ஆகும்? பெருசாகும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, விவசாயியா இருக்கட்டும். ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் ரொம்ப அத்தியாவசியம் இன்னைக்கு. பம்ப் யூஸ் பண்றதுக்கு. ஒரு கார் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், கரண்ட் ரொம்ப அவசியம். சரியா? எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் கரண்ட் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட்ட ரூ. 7 குடுத்து வாங்குறோம். ஒரு யூனிட்டுக்கு ரூ. 7 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து வாங்குறோம். ஓகேயா? ஒவ்வொரு இடங்களும் வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட்ட ரொம்ப காசு குடுத்து வாங்குறாங்க. இப்போ அந்த கரண்ட்ட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 7க்கு விக்கிற கரண்ட்ட 50 பைசாக்கு நம்மளால விக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அதிகமான நம்ம என்ன பண்ண முடியும்? நெறைய பவர் புரொடக்ஷன் பண்ணி, அந்த பவர வந்து என்ன பண்ண முடியும்? மத்த நாடுகளுக்கும் குடுக்க முடியும். அப்போ நாட்டோட ஒரு நாட்டோட எக்கனாமி அப்படிங்கிறது, அந்த நாட்டோட ஒரு நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது, அந்த நாட்டோட மின்சாரத்த அடிப்படையா வச்சு தான் இருக்குது. சரியா? அப்ப மின்சார உற்பத்தி அப்படின்னு வரும்போது, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான பாடம் தான் மின்காந்தவியல். மின்காந்தவியல் அப்படிங்கிறது, காந்தத்தோட பண்பை யூஸ் பண்ணி மின்சாரத்த உற்பத்தி பண்றதும், மின்சாரத்த பயன்படுத்தி மின்சாரத்த பயன்படுத்தி காந்தத்த வந்து உற்பத்தி பண்றதும். காந்த மாதிரியான பொருட்கள வந்து பாத்தீங்கன்னா, காந்த தூண்டல வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குறதும். சரியா? இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா, மின்காந்தவியல்ல நம்ம பெருசா படிக்கிறது. இது நம்ம 4த் சாப்டர், 5த் சாப்டர்ல படிப்போம். ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா, விசை அப்படிங்கிற வார்த்தை விசை அப்படிங்கிற வார்த்தைய ப்ராப்பரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா, நியூட்டன் தான். சோ நியூட்டன் தான் வந்து பாத்தோம்னா, விசைனா என்ன? ஒவ்வொரு ஒரு விசைக்கு அடிப்படை பண்பு என்ன அப்படிங்கிறத சொன்னாரு. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவன் ஸ்கேட்டிங்ல போறான். இந்த பொண்ணு ஸ்கேட்டிங்ல போகுது. அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உராய்வு விசை. உராய்வு விசை. ஒருத்தன் மேல இருந்து கீழ குதிக்கிறான். கீழ விழுறான் அப்படின்னா, அதுக்கு காரணமா இருக்கிறது புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா, சாதாரணமா வந்து பாத்தோம்னா, ஒரு தள்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தள்ளு விசைன்னு கூட வச்சுக்கலாம். தள்ளு விசை. இது வந்து பாத்தோம்னா, காத்துல மேல ஏறணும் அப்படின்னா, சரியா? காத்துல மேல ஏறணும் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, டிராக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆ மேல் நோக்கி செயல்படுத்தப்படும் விசைன்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்ப்ரிங்ல செயல்படுத்தக்கூடிய விசை. சரியா? இது காந்தத்துல இருக்கக்கூடிய விசை. இது ஒரு 2 பொருள் இருக்கும்போது செயல்படக்கூடிய இழு விசை. இது என்ன? இழு விசை. இது ஒரு பலூன் வந்து காத்துல மிதக்குது அப்படின்னா, அது அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மிதப்பு விசை. இப்படி விசைகள் வந்து பார்த்தோம்னா, பல்வேறு விதமா இருக்குது. நம்ம பார்த்தது எல்லாமே என்ன ஒரு பொருள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிட்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு விசை தேவை. இததான் பார்த்திருப்போம். ஆனா இது மட்டும் இல்ல. எங்கெல்லாம் வந்து ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா, இயக்கம் அடையுதோ, அங்க எல்லாமே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? விசை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இப்படி இந்த விசையில இந்த புவியீர்ப்பு விசை மட்டும் தான் உலகம் உண்டாகும் போதே, இந்த யுனிவர்ஸ் உண்டாகும் போதே தானா உண்டான ஒரு விஷயம். நியூட்டனோட புவியீர்ப்பு விசை. சோ புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது என்னன்னா, புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பூமி பூமிக்கு மேல நம்ம இருக்கிறோம். பூமிக்கு மேல நம்ம இருக்கிறோம். நம்மளால இப்படி மேல மிதக்க முடியாது. ஏன்னா பூமி நம்மள பிடிச்சு என்ன பண்ணிரும்? கீழ இழுத்துரும். அதுதான் நம்ம கீழ விழுறதுன்னு சொல்றோம். சோ அப்ப ஜெனரலா நம்மளால பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நடக்க முடியும். ஈஸியா ஓட முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து தொடர்ச்சியா நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது? பிடிச்சு இழுத்துட்டு இருக்குது. ஓகேயா? சோ இந்த விசைக்கு அடிப்படை காரணத்த சொன்னது யாருன்னா நியூட்டன் தான். நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. சோ நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி எத பத்தி சொல்லுதுன்னா, நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி எத பத்தி பேசுது அப்படின்னா, இந்த உலகத்துல, மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருட்கள வேணாலும் எடுத்துக்கங்க. அந்த பொருட்கள் ஒண்ணு இன்னொன்ன புடிச்சு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எந்த 2 பொருட்கள வேணாலும் எடுத்துக்கங்க. இப்போ நான் ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். அந்த பொருளோட நிறை M1. இன்னொரு பொருள் எடுத்துக்கிறேன். அதோட நிறை M2. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இன்னொரு பொருள என்ன பண்ணும்? புடிச்சு இழுக்கும். சோ இந்த M1 என்ன பண்ணும்? இந்த M2வ புடிச்சு இழுக்கும். இந்த M2 என்ன பண்ணும்? இந்த M1 புடிச்சு இழுக்கும். சோ இது இழுக்கிறதுக்கு இந்த கவர்ச்சிக்கு தேவையான கவர்ச்சி விசை எப்படி இருக்கும்னா, இந்த கவர்ச்சி விசை எப்படி இருக்கும்னா, F அப்படிங்கிறது இந்த 2 பொருளோட நிறைக்கு பெருக்கற்பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். அதாவது இந்த கவர்ச்சி விசை இந்த 2 பொருட்களோட நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் தகவல் இருக்கும். அதாவது நிறைகள் அதிகமாச்சு அப்படின்னா,
இந்த ரெண்டு பொருளோட நிறை அதிகமாச்சுன்னா விசையும் அதிகமாகும். அதே மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவோட இருமடிக்கு ஸ்கொயருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர் தகவல் இருக்கும். அதாவது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் கூடுச்சு அப்படின்னா, இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுச்சு அப்படின்னா விசை என்னாகும்? குறைய ஆரம்பிச்சிடும். இது பூமிக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அப்ளை பண்ண முடியும் இந்த விதியை. அப்போ இந்த ப்ரொபோஷனல் அப்படிங்கறத, இந்த நேர்த்தகவு அப்படிங்கிற வார்த்தைய ஈக்குவல்ட்டுன்னு மாத்துனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீன்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்ன பேருன்னா புவியீர்ப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. புவியீர்ப்பு மாறிலி, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். G இன்ட்டு M1 M2 பை R ஸ்கொயர். இப்ப நீங்க கேட்கலாம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரு பொருள் இன்னொரு பொருளை பிடிச்சி இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நான் என் கையை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தோம்னா டேபிள் இருக்கக்கூடிய பேனாவை பிடிச்சி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால இருக்க முடியல. இங்க நம்ம ரெண்டு பேரும் இப்ப வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஆட்கள் இப்படி நிக்கிறாங்க. நியூட்டனோட லாஜிக் படி வந்து பார்த்தோம்னா இந்த ஆள் என்ன பண்ணணும்? இந்த ஆளை பிடிச்சி இழுக்கணும், இந்த ஆள் இந்த ஆளை பிடிச்சி இழுக்கணும். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரு பொருளை இன்னொரு பொருளை பிடிச்சி இழுத்துட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா பூமி மட்டும் தான் நம்மளை பிடிச்சி இருக்குது, மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நான் சொல்ற விஷயம் புரியும் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இன்னொரு பொருளை பிடிச்சி இழுக்கும்னு நியூட்டன் சொல்றாருன்னா, அப்ப நான் இருக்கிறேன், என் பக்கத்துல ஒரு பேனா இருக்குதுன்னா அந்த பேனாவை பிடிச்சி இழுக்கணும். என் பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கான்னா அந்த ஆளை பிடிச்சி இழுக்கணும். அந்த ஆள் என்ன பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கணும். சோ நியூட்டன் சொல்ற லாஜிக்கை நம்ம எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணோம்னா, எல்லாமே என்ன இருக்கணும்? ஒட்டுக்கா ஒருத்தர் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனா அப்படி இல்லையா? பூமி மட்டும்தான் என்ன பண்ணுது? நம்மளை பிடிச்சி இருக்குது. பூமி மட்டும் தான் நம்மளை பிடிச்சி இருக்குது. அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசையில வரக்கூடிய இந்த ஜியோட மதிப்பு. இந்த ஜியோட மதிப்பு பாத்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10 to the power of -11. 10⁻⁻11. இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா ஜியோட மதிப்பு கம்மியா இருக்குது. -11ன்னா யோசிச்சு பாருங்க. இதை நீங்க எப்படி எழுதணும்? 0.000, அதாவது 11 ஜீரோ, 10 ஜீரோ போடணும். 4 ஜீரோ, 5 ஜீரோ, 6 ஜீரோ, 7 ஜீரோ, 8 ஜீரோ, 9 ஜீரோ, 10 ஜீரோ, 11வது இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்? 667 போடணும். இதுதான் இந்த நம்பர். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். 6.67 into 10 to the power of -11 சொல்றேன். ஆக்சுவலா இந்த நம்பர் எப்படி? இந்த அளவுக்கு சின்னது. அப்போ F is equal to போட்டு இந்த நம்பரோட நீங்க எதை பெருக்கிறீங்க? உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க ஒரு ஆள், உதாரணத்துக்கு அவனோட நிறை வந்து 50 கிலோ. நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, அவனுக்கும் 50 கிலோ இறன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் தூரத்துல இருக்கீங்க. இதுல அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா M1 into M2க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? 50 into 50 2500 by 1ன்னு வரும். இந்த நம்பரோட 2500 பெருக்கினாலும் ஒண்ணுதான், பெருக்காட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா இது நம்பர் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ஏன்னா நீங்க எஃப் உணரணும் அப்படின்னா, விசையை உணரணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 100 நியூட்டன், ஒரு 200 நியூட்டன், இந்த அளவுக்கு வேல்யூ வந்துச்சுன்னா தான் உங்களால அந்த விசையை உணரவே முடியும். அப்போ நமக்கு எஃப்ல ஃபார்முலா இவ்வளவு சின்ன நம்பர் இருக்குது. அப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய நம்பரை பெருக்குனீங்கன்னா தான், இதோட மிகப்பெரிய என்ன பெருக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தோம்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய விசை கிடைக்கும், அளவா கிடைக்கும். M1க்கு பதிலாவோ M2க்கு பதிலாவோ பெரிய அளவுக்கு நீங்க வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? வேல்யூ போட வேண்டியிருக்கும். அப்படி போட்டீங்கன்னா தான் எஃப் வேல்யூ ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம 50 கிலோன்னு போடும்போது வந்து பார்த்தோம்னா எஃப்க்கு கிடைக்கிற வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னது. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா புறக்கணிக்கத்தக்கது. அதை வந்து பார்த்தோம்னா நம்மளால உணரவே முடியாது. அதனாலதான் நம்ம எல்லாருமே என்ன விஷயம் உணர முடியறதில்ல? புவியீர்ப்பு நம்ம வந்து இன்னொரு பாடி மேல என்ன பண்ண முடியல? ஈர்ப்பு விசையை செயல்படுத்த முடியறதில்ல. சோ அப்ப எனக்கும் இந்த பேனாவுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்குமானா இருக்கும், பட் ரொம்ப கம்மியா இருக்கும், புறக்கணிக்கிறதுக்கு அளவுக்கு இருக்கும். அதுவே நீங்க M1க்கு பதிலா பூமின்னு எடுத்துக்கும் போது, M1 அப்படிங்கிறது பூமியின் நிறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூமியோட நிறை வந்து அப்ராக்சிமேட்டா 10 to the power of 24 கிலோகிராம். யோசிச்சு பாருங்க. 10 மடங்கு 24. இங்க 10 மடங்கு வெறும் -11 தான். அப்போ இந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இங்க போடும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா எஃப்எல் என்ன ஆகும்? ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகும், ஓரளவுக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். அதனாலதான் பூமி மாதிரியான மிகப்பெரிய பொருட்கள் மட்டுமே எதை உணர முடியுது? புவியீர்ப்பு விசையை உணர முடியுது. பூமி என்ன பண்ணும்? நம்மளை பிடிச்சி இழுக்க முடியும். சோ இந்த உலகத்துல யாருக்கெல்லாம்
மாஸ் நிறை வந்து ரொம்ப அதிகமா இருக்குதோ அங்கதான் வந்து பாத்தோம்னா புவியீர்ப்பு விசை என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். அப்ப பூமியோட நிறை அதிகம், அதனால பூமி நம்மள என்ன பண்ண முடியுது, பிடிச்சி இழுக்க முடியுது. இதுவே சந்திரன் எடுத்துக்கங்க, மூன், நிலாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிலாவோட நிறை வந்து பாத்தோம்னா பூமியை விட கிட்டத்தட்ட வந்து 10-20 மடங்கு கம்மி தான். பூமியோட ரொம்ப சின்னதுதான் சந்திரன். சோ பூமியில நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா, இங்க நீங்க ஃபீல் பண்ற ஈர்ப்பு விசையை நிலால என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. பூமியில நீங்க உணரக்கூடிய ஈர்ப்பு விசைய எதுல உணர முடியாது, நிலால உணர முடியாது. சோ இந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஃபண்டமெண்டலா எந்த எந்த விசையுமே சாராம இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த ஈர்ப்பு விசைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஈர்ப்பு விசை தானாவே உருவான ஒண்ணு. இதனாலதான் ஈர்ப்பு விசை வந்துச்சுன்னு நீங்க சொல்ல முடியாது. இதனாலதான் ஈர்ப்பு விசை வந்துச்சுன்னு உங்களால சொல்ல முடியாது. பூமி இந்த உலகம் உண்டாகும் போது இந்த ஈர்ப்பு விசையும் சேர்ந்து உண்டாயிருச்சு. அதுக்கான காரணத்தை வேணா நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர, ஈர்ப்பு விசைக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஈர்ப்பு விசை எங்க இருந்து வருதுன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. ஓகேயா? சோ ஈர்ப்பு விசை எங்க இருந்து வருது, ஏன் ஈர்ப்பு விசை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதை எப்படி சொல்லலாம்னா, நியூட்டனுக்கே அதுக்கு பதில் தெரியல. நியூட்டன் தான் இந்த விதியை சொன்னாரு. F is equal to G into M1 M2 by R square அப்படிங்கிற ஃபார்முலாவை நியூட்டன் தான் சொல்றாரு. பட் நியூட்டன்ட்டே கேக்குறாங்க, இந்த ஈர்ப்பு விசைக்கு காரணம் என்ன, ஏன் வந்து பெரிய நிறையுள்ள பொருட்கள் வந்து பார்த்தோம்னா இன்னொரு பொருளை பிடிச்சி இருக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது நியூட்டனுக்கே ஆன்சர் தெரியல. அப்ப ஆன்சர் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டனுக்கு அப்புறம் ஒரு 50-100 வருஷம் கழிச்சு வந்து ஐன்ஸ்டீன் தான். ஐன்ஸ்டீன் இவர் தான் வந்து பார்த்தோம்னா ஈர்ப்பு விதிக்கு காரணமான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணியை எடுத்துக்கங்க. ஒரு நல்லா வந்து பார்த்தோம்னா பெரிய துணியை எடுத்துக்கங்க. ஒரு துணியை எடுத்துக்கிட்டு இந்த துணியோட முனையெல்லாம் நல்லா கட்டிருங்க. இழுத்து கட்டிருங்க. நல்லா இழுத்து கட்டிருங்க. இப்படி இழுத்து கட்டிட்டு இந்த நடுவுக்குள்ள வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டை போடுங்க. இந்த துணியை எடுத்து உதாரணத்துக்கு 4 தூண் இருக்கு. இப்படி ஒரு தூண் இருக்குது, இப்படி ஒரு தூண் இருக்குது, இப்படி ஒரு தூண் இருக்குது, இப்படி ஒரு தூண் இருக்குது. இந்த 4 தூண்லையும் கரெக்டா வந்து பார்த்தோம்னா நல்லா பெருசா இழுக்கி கட்டிருங்க. அப்ப எப்படி வந்து பார்த்தோம்னா இது என்ன இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நின்றுட்டு இருக்கும். இந்த இடத்துல நடுவுக்குள்ள ஒரு பெரிய வெயிட்டை போடுங்க. பெரிய வெயிட்டை போட்டீங்கன்னா இந்த துணி என்ன ஆகும், இப்படி வளையும். இப்படி என்ன ஆகும், பெண்ட் ஆகும். கரெக்டா? இப்படி அப்படியே என்ன ஆயிரும், உள்ள பார்க்க வளைஞ்சிரும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சீங்க அப்படின்னா, பொருளை வைக்காதீங்க. இந்த பொருளை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்படி தட்டி விடுங்க. இப்படி தட்டி விட்டீங்கன்னா இந்த பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படியே சுத்திக்கிட்டே வந்து நடுவுக்குள்ள போய் விடும். இதான் நடக்கும். இந்த பள்ளமா எங்க இருக்குதோ அந்த பள்ளத்தை நோக்கி ஓடும். புரியுதா? ஒரு துணியை எடுத்துக்கிறீங்க, துணியை நல்லா பிடிச்சி எழுத்தி கட்டிக்கிறீங்க. எழுத்தி கட்டிட்டு நடுவுக்குள்ள ஒரு வெயிட் போடுறீங்க. வெயிட் போட்டதுக்கு அப்புறம் இந்த துணி என்னாகும், வளையும். இந்த துணி என்னாகும், உள்ள பார்க்க வளைஞ்சிரும். இப்ப நீங்க மேல எந்த ஒரு பொருளை வச்சீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா இப்படியே சுத்திக்கிட்டே வந்து நடுவுக்குள்ள போய் விழுந்துரும். உங்களால இமேஜின் பண்ண முடியும், கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த துணி மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்குது, இந்த பரந்த வெளி இருக்குது. இந்த துணி அப்படிங்கிறது இந்த பரந்த வெளி. இதுல பூமி இருக்குது அப்படின்னா நடுக்குள்ள ஒரு வெயிட், இந்த பரந்த வெளியை வந்து பார்த்தோம்னா பூமி என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி பிடிச்சி வளைக்கும். இதே மாதிரி சூரியன் தனியா பிடிச்சி வளைக்கும், சந்திரன் தனியா பிடிச்சி வளைக்கும். யாருக்கு நிறை ஜாஸ்தியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், இந்த இந்த துணியை என்ன பண்ண முடியும், இந்த ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய இந்த துணியை என்ன பண்ண முடியும், வளைக்க முடியும். இப்படி வளைக்கிறதாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசை உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியரி ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். அது ஐன்ஸ்டீனோட தியரி. ஓகே, எனிவே, சோ ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது தானாவே இந்த உலகத்துல எதையுமே சாராம உருவான ஒரு விசை. எந்த விஷயமே அது சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு தனித்த விசை. சரியா? இப்போ ஈர்ப்பு விசை இல்லாம, இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாம மத்ததா இருக்கக்கூடிய இந்த உராய்வு விசையா இருக்கட்டும், இந்த காந்த விசையா இருக்கட்டும், இந்த இரு விசையா இருக்கட்டும், இல்ல நம்ம கையில பிடிச்சி தள்ளக்கூடிய தள்ளு விசையா இருக்கட்டும், சரியா? அப்புறம் காத்துல மேல போகக்கூடிய டிராக் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய மேல்நோக்கி செயல்படுத்தப்படக்கூடிய விசையா இருக்கட்டும், மிதப்பு விசையா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்காந்த விசையில இருந்துதான் உண்டாகுறாங்க. உங்களால நம்ப முடியுமான்னு தெரியல. அது எப்படி உராய்வு விசைக்கும் மின்காந்த விசைக்கும் அங்க எங்க மின்சாரம் வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். எப்படி வந்து இரு விசைக்கும் ஒரு பொருளை பிடிச்சி நான் தள்ளுறேன், அங்க எங்க காந்தம் வந்துச்சு, அங்க எங்க மின்சாரம் வந்துச்சு? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விசையும் எக்ஸப்ட் புவியீர்ப்பு விசையை தவிர மத்த எல்லா விசையும் மின்காந்த விசையா தான் இருக்கும். மின்காந்த விசையா தான் இருக்குது. அது எப்படின்னு நம்ம அடுத்தடுத்த புரிஞ்சுக்குவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்
இப்ப நீங்க இருக்கிறீங்க. இப்ப இதுதான் பூமி. இதுதான் என்ன? பூமி. இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? நிக்கிறீங்க. இப்போ நியூட்டன் சொன்ன லாஜிக் படி பூமியோட நிறைய கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம். உங்களோட நிறைய ஸ்மால் எம்னு வச்சுக்கோங்க. இப்ப பூமி என்ன பண்ணும்? உங்களை பிடிச்சி இழுக்கும். இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய விசை, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு ஃபார்முலா என்ன? G இன்ட்டு கேபிட்டல் எம் இன்ட்டு ஸ்மால் எம். அதாவது பூமியோட நிறை இன்ட்டு உங்களோட நிறை பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா, பூமியோட நடுப்புள்ளியில இருந்து நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா பூமியோட ஆரம்னு அர்த்தம். பூமியோட ரேடியஸ் ஆர் ஸ்கொயர். F is equal to G into capital M small m by R square. இப்போ இப்போ நமக்கு தெரியும் விசைக்கு அடிப்படையான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ உங்க மேலதான் அந்த விசை செயல்படுது, பூமி நகர்ல. நீங்க தான் என்ன பண்றீங்க? இந்த விசையினால கீழ் நோக்கி வரீங்க. அப்போ நீங்க தான் நகர்றீங்க அப்படின்னா உங்களோட நிறை எம்னு வச்சுக்கோங்க. உங்களோட நிறை எம். உங்க மேல செயல்படுத்தக்கூடிய விசைக்கு அடிப்படையான ஃபார்முலா என்ன? எம் இன்டு ஏ. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். எம் இன்டு ஏ. ஏ அப்படிங்கிறது என்ன? நீங்க கீழே வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய முடுக்கம். So m into a is equal to capital G capital M small m by R square. இதுல இந்த m இந்த m கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முடுக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கீழே வரும்போது உங்களோட முடுக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். G into capital M by R square. G அப்படிங்கிறது புவியீர்ப்பு மாறிலி, அதனோட வேல்யூ நமக்கு தெரியும். M அப்படிங்கிறது பூமியோட நிறை, அதுவும் நமக்கு தெரியும். R அப்படிங்கிறது பூமியோட ஆரம், அதுவும் தெரியும். இது எல்லாத்தையும் இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இந்த முடுக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்றோம். இந்த முடுக்கத்தை தான் என்ன சொல்றோம்? புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்றோம். அதாவது பூமி உங்களை பிடிச்சி இழுக்கும் போது, இது நீங்களா இருக்கட்டும், வேற யாரா வேணாலும் இருக்கட்டும், சரியா? இந்த பொருள் நீங்களா இருக்க, இல்ல ஒரு பந்தா இருக்கட்டும், சரியா? இல்ல வந்து பாத்தோம்னா ஒரு பெரிய ஏரோப்ளைனா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், எல்லா பொருட்களையுமே பூமி இந்த முடுக்கத்துல தான் பிடிச்சி இழுக்கும். அப்ப புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது மாறிலி 9.81 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். சரியா? இதெல்லாம் நீங்க பிளஸ் ஒன்ல படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பூமிக்கு மேல நிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட நிறை வந்து எம், உங்களோட முடுக்கம் வந்து ஜி. அப்ப நீங்க பூமிக்கு மேல நிக்கிறீங்க அப்படின்னா பூமிக்கு நீங்க செயல்படுத்தக்கூடிய விசை என்னன்னா எம் இன்டு ஜி. இததான் உங்களோட வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது எடைன்னு சொல்றது இதுதான். நிறைக்கும் எடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இதுதான். நிறை அப்படிங்கிறது வெறும் எம் மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு நிறை. இந்த நிறையினால பூமிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விசையை சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு எடை. வெறும் நிறைய மட்டும் சொன்னீங்கன்னா எம், அதுக்கு அழகு வந்து கிலோகிராம். இந்த நிறையினால நீங்க பூமிக்கு வந்து ஒரு விசையை கொடுப்பீங்க, அந்த விசைக்கு பேர் தான் என்ன பேரு? வெயிட்னு பேரு. இப்ப யாராச்சும் வந்து உங்ககிட்ட வெயிட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, என் வெயிட் 50 கிலோன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. நீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு வந்து பாத்தீங்கன்னா 8BL படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க, 8BL மாணவின்னு சொல்றீங்க அப்படின்னா, உங்க வெயிட் எவ்வளவுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 50 கிலோன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? என்னோட வெயிட்டா 500 நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். எப்படி 500? 50 இன்ட்டு 9.81. அப்ராக்சிமேட்டா 9.8 10ன்னு வச்சுக்கிட்டோம்னா 500. உங்களுக்கு 60 கிலோ அப்படின்னு வச்சுக்கீங்களேன், என்னோட நிறை தான் 60 கிலோ. தட் இஸ் மை மாஸ் இஸ் 60 kg பட் மை வெயிட் இஸ் 600 நியூட்டன் அப்ராக்சிமேட்லி. ஸோ வெயிட் எவ்வளோன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 500 நியூட்டன் சொல்லணும். உண்மையிலேயே நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா தப்பா வந்து பார்த்தோம்னா என்ன பண்றோம்? வெயிட்டையும் மாஸையும் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வெயிட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃபோர்ஸ். அது ஒரு விசை. என்ன விசை? அது பூமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விசை, புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசைக்கான ஃபார்முலா என்ன? எம் இன்டு ஜி. ஓகேயா? சோ நீங்க பூமியில நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பூமியை பிடிச்சு அழுத்தும் போது நீங்க உணரக்கூடிய விசை வந்து இந்த புவியீர்ப்பு விசையா தான் இருக்கும். இதுக்கான ஃபார்முலா என்ன? எம் இன்டு ஜி. சரியா? சோ இந்த புவியீர்ப்பு விசையை தவிர மற்ற எல்லா விசைகளும் உலகத்துல நீங்க செயல்படுத்தக்கூடிய எல்லா விசைகளுமே மின்காந்த விசையோட அடிப்படையா தான் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தான் அடுத்தடுத்து பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, ஒரு பால் இருக்குது. இந்த பாலுக்கு உங்க கையை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? இந்த பாலை பிடிச்சு அழுத்துறீங்க. உங்க கையை வச்சுக்கிட்டு இந்த பாலை பிடிச்சு அழுத்துறீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க இந்த பாலை டச் பண்ணிருக்கீங்களா? டச் பண்ணலையா? இந்த இடத்துல இந்த பாலை உங்க கை தொட்டிருக்கா? தொடலையா?
உங்க கையினால இந்த பாலை தொட்டிருக்கீங்களா தொடலையா? இதான் கேள்வி. தொட்டிருக்கீங்க. கண்டிப்பா நம்புறீங்கல்ல? சரி. மாத்த மாட்டீங்கல்ல? ஓகே. இப்போ உங்க கையில வந்து மொபைல் போன் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு பேனா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேனாவை நீங்க டச் பண்ணிட்டு இருக்கீங்களா, டச் பண்ணலையா? டச் பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? சோ உங்க கை விரலுக்கும் அந்த பேனாவுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது. நீங்க நம்புறீங்க. சரி. இப்ப நான் பின்னாடி இத மட்டும் வச்சுக்கங்க. நான் பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மின்காந்தவியல் அப்படின்னா என்ன? எப்படி எல்லா விசையும் புவியீர்ப்பு விசையை தவிர எல்லா விசையும் வந்து பார்த்தோம்னா, புவியீர்ப்பு விசையை தவிர எல்லா விசையும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, காந்தவியலோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் இப்ப அடுத்து பார்க்க போறோம். இப்போ அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா நமக்கு அணுக்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எது ஆட்டம்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அணுக்கள் உண்மையிலேயே பிசிக்ஸ் அப்படிங்கிறது எதை பத்தி படிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல அதாவது இயற்பியல் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் அதனோட ஆற்றல், இந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆற்றல், இதோட பண்புகளை பத்தி படிக்கக்கூடிய பிரிவுதான் பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆற்றல், அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இதோட பண்புகளை பத்தி படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேரு தான் நமக்கு என்ன பேரு அப்படின்னா இயற்பியல்னு பேரு. இயற்பியல் அப்படின்னா இயற்கையிலேயே நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆற்றல், இது ரெண்டையும் பத்தி படிக்கிறது தான் இயற்பியல்னு சொல்லுவோம். இந்த பொருட்கள் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்? இந்த பொருட்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பொருள் அப்படிங்கிறது எதனால ஆனது அப்படிங்கிற கேள்வி. சோ இந்த கேள்வி இப்ப தோன்றது கிடையாது. இந்த கேள்வி தோன்றி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேள்வியை சயின்டிஸ்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆள், யாருன்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ். ஒரு பேர் என்ன பேருன்னா டெமோக்ரட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சோ இவரோட வரலாறு பாத்தீங்கன்னா, இவரோட டைம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம இருக்கிறது கிறிஸ்து பிறந்து 2020 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? அப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் வாழ்ந்தவர். சரியா? சோ இவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்க. அந்த பொருளை உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிளை கட் பண்றீங்க, அதாவது வெட்டுறீங்க. சரியா? மறுபடியும் அதை என்ன பண்றீங்க? இன்னும் சின்ன சின்ன பீஸா வெட்டுறீங்க. அத இன்னும் ஃபர்தரா வெட்டிக்கிட்டே போறீங்க. இப்படி இந்த ஆப்பிள சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்துல உங்களால ஒரு ரொம்ப சின்ன பார்ட்டிகிள் கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஆப்பிளை வெட்ட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும். எப்போ உங்களால ஆப்பிளை ஃபர்தரா வெட்ட முடியாதோ அந்த நிலைக்கு பேர் தான் அணு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அணு அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னா பிரிக்க இயலாத ஆகச்சிறிய துகள்கள். ஆகச்சிறியனா ஸ்மாலஸ்ட், இருக்கிறதே சின்னதுன்னு அர்த்தம். ஆகச்சிறிய துகள்கள். இதைத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா அணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனதுதான். ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அணு இருக்கும் அப்படின்னு யார் சொல்றா? டெமோக்ரட்டிஸ் சொல்றாரு. சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா முதல்ல சொல்லப்பட்ட அட்டாமிக் தியரி, ஆட்டம்ல முதல்ல சொல்லப்பட்ட தியரி. பட் இவர் சொன்னது யாருமே அன்னைக்கு அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இதே டைம் பீரியட்ல அரிஸ்டாட்டில் இந்த மாதிரியான சயின்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்ன கான்செப்ட் வேற. அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இப்படி 5 பஞ்சபூதங்களால் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் அப்படிங்கிற தியரியில தான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க.
அரிஸ்டாட்டில் மாதிரியான ஆட்கள் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எல்லா பொருட்களுமே இதனால ஆனதுதான். எந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்குள்ள ஒண்ணு அது நிலமா இருக்கும், இல்லைன்னா நீரா இருக்கும், இல்லைன்னா காத்தா இருக்கும், இல்லைன்னா நெருப்பா இருக்கும், இல்லைன்னா வானமா இருக்கும். இதைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அணு அப்படிங்கிற விஷயத்த யாரும் அப்போ நம்பல. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் மாடர்ன் அட்டாமிக் தியரியை யாருமே நம்பல. இதுக்கப்புறம் இதுக்கு கரெக்டான உயிரூட்டினவர் யாருன்னா, இந்த தியரிக்கு யார் உயிரூட்டுறாருன்னா டால்டன் அப்படிங்கிறவர். டால்டன் சொன்ன தியரிக்கும் டெமோக்ரட்டிஸ் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெமோக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆப்பிள சின்ன சின்ன பீஸா கட் பண்றீங்க. அப்படி கட் பண்ணிட்டு உங்களுக்கு கடைசி கிடைக்கக்கூடிய அந்த பீஸுக்கு பேரு ஆப்பிளோட அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த பொருளோட அணுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு யானை எடுத்துக்கிறீங்க. இந்த யானையில இருக்கக்கூடிய சின்ன தோலுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா யானையோட அணு. இதுக்கு பேர் என்ன பேரு? யானையோட அணு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கல் எடுத்துக்கிறீங்க. இந்த கல்ல இருக்கக்கூடிய சின்ன பீஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கல்லோட அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எந்த பொருளா இருந்தாலும் நீங்க ஒரு பேனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேனாவோட அணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போனோட அணு. உங்க சட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க சட்டையோட அணு. அப்போ அணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ரட்டிஸ் நம்பிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல யோசிச்சு பாருங்க, இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. சும்மா கெஸ் பண்ணி சொல்றதுதான். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு எப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்றதுதான். அப்போ அவங்களோட நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா யானையோட அணு வேற மாதிரி இருக்கும், கல்லுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தனியா கல்லோட அணு கல் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 1000-2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவர் வராரு, டால்டன் அப்படிங்கிறவர். இவரோட டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ஏடி 1600, அதாவது கிபி 1600, கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு டெமோக்ரட்டிஸுக்கும் ஜான் டால்டனுக்கும் இடையில. இவரும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு. இதே விஷயத்தை சொல்றாரு. அணு அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கக்கூடிய ஆகச்சிறிய துகள். அதை உங்களால என்ன பண்ண முடியாது, ஃபர்தரா கட் பண்ண முடியாது. எதெல்லாம் வெட்ட முடியாதோ அதுதான் அணு. அணு அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாததுக்கு பேர் அணு. பிரிக்க முடியாதவை எதுவோ அதுதான் அணு. சோ ஆட்டம் அப்படிங்கிற வார்த்தை, இந்த இங்கிலீஷ் வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அட்டாமாஸ் அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து வருது. அட்டாமாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரீக் வேர்ட்ல இருந்து வருது. இந்த அட்டாமாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கட்டபிள். கட்டபிள்னா வெட்டக்கூடியது, அன்கட்டபிள்னா வெட்ட முடியாதது. சரியா? அப்ப எதெல்லாம் வெட்ட முடியாதோ, எதெல்லாம் ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாதோ அதுக்கு பேர் தான் அணுன்னு சொல்லிட்டு டால்டன் சொல்றாரு. அப்போ டெமோக்ரட்டிஸும் இதே தானே சொன்னாரு. இவர் சொன்னதுக்கும் 2000 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து அதே தான் சொல்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. டெமோக்ரட்டிஸ் சொன்னது எந்த விதமான ஆராய்ச்சியுமே பண்ணாம, எந்த விதமான அவர் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணல, ஜஸ்ட் கெஸ் பண்றாரு. இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு யூகிக்கிறாரு. யூகிச்சு வந்து பார்த்தா சொல்றாரு. அதுல ஒரு விஷயம் கரெக்ட். என்ன விஷயம் அப்படின்னா எதை கட் பண்ண முடியாதோ அதுக்கு பேர் தான் அணு. அதே தான் இவரும் சொல்றாரு. பட் டால்டன் சொன்னது வந்து பார்த்தோம்னா ஒரு யானையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிறது யானையோட அணு, ஒரு கல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடியது கல்லோட அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. எந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல இருக்கக்கூடிய அணு ஒரே மாதிரி தான் இருக்கும். அணுக்கள் அப்படிங்கிறது பொதுவா வந்து பார்த்தோம்னா ஒரு கோள வடிவத்துல இருக்கும். எந்த பொருளை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா பொருட்களையும் அணுக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப எல்லா பொருட்களையும் அணுக்கள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி யானை வந்து தனியா தெரியுது, அது பஞ்சு மத்த மாதிரி இருக்குது, கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அணுக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கம்பைன் ஆகும்போது, இப்ப உதாரணத்துக்கு 2 அணு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப எப்படி சொல்றாரு அப்படின்னா இப்படி எல்லா அணுக்களும் தனித்தனியா இருக்கும். அணுக்கள் வந்து பொருள்ல தனித்தனியா இருக்கும். இப்படிதான் அணுக்கள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 அணுக்கள் மட்டும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. கல்லுலயும் அணுக்கள் தான் இருக்குது. பட் அந்த அணுக்கள் எப்படி இருக்குது, 3 அணுக்களா சேர்ந்து இருக்குது. இதுவே யானையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யானையில வந்து பாத்தீங்கன்னா 2 அணுக்களா சேர்ந்து இருக்குது. இந்த அணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு பாத்தீங்கன்னா கல்லுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணுக்கும் இன்னொரு அணுக்கும் இடையில ரொம்ப கம்மியான தொலைவு தான் இருக்குது. அதுவே யானையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அணுக்கும் இன்னொரு இதுக்கு இடையில ரொம்ப அதிகமான தொலைவு இருக்குது. அப்ப 2 விஷயத்தை சொல்றாரு. எல்லா பொருட்களையும் அணுக்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா
இந்த அணுக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா வேற வேற வடிவத்துல வந்து பார்த்தோம்னா கம்பைன் ஆகிருக்கும், ஜாயின் ஆகி இருக்கும். இப்படி ஜாயின் ஆகி இருக்கிறதால தான் அதுக்கு வேற கலர், வேற ஷேப், வேற ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டால்டன் சொல்றாரு. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் சொன்னது. இவர் தான் வந்து பார்த்தோம்னா தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்ஸிஜன் இருக்கும். 2 விஷயம் இருக்குது. ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்ஸிஜன் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து 2 டைம் இருக்கும், ஆக்ஸிஜன் 1 டைம் இருக்கும். H2O நம்ம தண்ணி சொல்றோம் இல்லையா? 2 டைம் ஹைட்ரஜன். தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது ஒரு ஹைட்ரஜன் அணு, இது ஒரு ஹைட்ரஜன் அணு, இது ஒரு ஆக்ஸிஜன் அணு. இந்த அணுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டால்டனுக்கும் தெரியாது. அணுவை பொறுத்தவரைக்கும் அணு அப்படிங்கிறது தான் இருக்கிறதே சின்னது. அதுக்குள்ள எதுவும் கிடையாது. அதுக்குள்ள எதுவுமே கிடையாது. சரியா? ஆனா இதுவே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்ஸிஜன் அணு. அடுத்து 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்ஸிஜன் அணு. அடுத்து 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்ஸிஜன் அணு. இப்படி அணுக்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது, அணுக்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது, சரியா? அது வந்து தண்ணி மாதிரி நமக்கு தெரியுது. அதுதான் வாட்டர். சோ எல்லா அணுக்களும் ஒரே மாதிரியானவை தான். ஆனா அவை கம்பைன் ஆகக்கூடிய, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேரக்கூடிய விதத்தை பொறுத்து அது வேற வேற பொருளா பரிணமிக்குது, உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டால்டன் சொல்றாரு. பட் இந்த அணுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, அணுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அணுதான் கடைசி. அதுக்குள்ள எதுவும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் டால்டனோட கருத்து. சரியா? இதுக்கப்புறம் வந்தது ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட். அத அத வந்து